இன்னைக்கு ஜோதிடர் திரு பி முகுந்தன் முரளி. அடுத்த நிகழ்வாக மிக மிக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாருமே எந்திரிச்சு நிற்க வேண்டாம், எல்லாருமே அப்படி உக்காந்துக்குங்க. நம்முடைய மணிமுருகேச ஐயா அவர்கள், சதாசிவம் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் நம்முடைய சதாசிவம் ஐயா அவர்களுக்கும் இன்றைக்கு பிறந்த நாள். ஸோ அவர்களுக்கு இந்த அற்புதமான இந்த நன்னாளில் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சதீஷ் ஐயா மேடைக்கு வாங்க. எப்படி ஐயா எல்லாருமே வந்து உட்காந்தே பாருங்கய்யா. சரவண சோமசுந்தர் ஐயா மேடைக்கு வாங்கய்யா. ரவீன் மேலே வாங்க மேடை. கேமரா வந்த பக்கம் வச்சு இப்படியே இருக்கட்டுமா? சரி. இப்பொழுது நம்முடைய மகரிஷி ஜோதிட கிருஷ்ணமூர்த்தியா, பிரகாஷ் ஐயா, பிரகாஷ் பாலமுருகன் ஐயா வாங்க, போட்டோ எடுங்க வாங்க. பிரகாஷ் ஐயா மேடைக்கு வாங்க. அப்படியே கொஞ்சம் வெளியே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் உள்ளே வாங்க. உள்ளே வந்து சேரில் உட்காருங்க. இப்பொழுது 3 நபர்களுக்கு நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி மகரிஷி சார்பாக 3 பேர்த்துக்கும் இணைந்து இந்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது. இது முதலில் ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தங்கபாட்டின் ஐயாவுக்கு தான். ஸோ இது எப்பயுமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வருஷம் ஆவணி மாதத்தில் ஐயா அவர்கள் ஜனனமான மாதங்கள். அப்போ எந்த இடத்துல எந்த நிகழ்வுக்கு போனாலும் சரி, ஆவணி மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த மாதாந்திர கூட்டத்திற்கு ஐயாவுடைய தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெறும். அதே போல் அந்த அன்னைக்கு வந்து கேக்கு வெட்டி எங்கள் சார்பாக ஐயாவில் இதெல்லாம் மூச்சு கூட வேண்டான்னாரு. ஆனால் இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு ஏற்பாடு செஞ்சு தான் இந்த நிகழ்வுகள் நடத்தப்பட இருக்கின்றது. ஆகையால் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு தகுந்த ஒரு முழு ஒத்துழைப்பு நீங்கள் எல்லாருமே கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முதலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக நம்முடைய தங்கபாண்டியன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து கிரீடம் வைத்து சிறப்பு செய்ய இருக்கின்றது என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா ஐயா அது வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த அர்த்தத்தில் இல்லைங்க. ஆண்டு விழாவுக்கும் ஐயா தான் தலைமை. சனிக்கிழமை நாளில் முதல் நாளில் தலைமை வந்து ஐயாவோட தலைமையில் தான் நடக்குது. ஸோ அது இப்பயே சொல்லிடுறார். சனிக்கிழமை நாளில் ஐயாவோட தலைமையில் நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை நாளில் செல்வி ஐயாவோட தலைமையில் நடக்க இருக்குது. 2 நாளைக்கும் நம்முடைய கோவை காமாட்சிபுரி ஆதீனம் பஞ்சலிங்கேஸ்வர் சாமிகள் தலைமை தாங்க இருக்கிறார். சந்தோஷம். ஆவணி மாதம் 12 மாதமாக வந்தால் கூட எங்களுக்கு சந்தோஷம்தான். வரமாட்டேங்குது, ஒரு தடவை தான் வருது. நாங்கள் என்ன பண்ணுறது? அடுத்தபடியாக திருச்சி சாமிஜி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய இருக்கின்றது. நாங்கள் சிறப்பு செஞ்சதுக்கப்புறம் நம்முடைய சதீஷ் ஐயாவும் சிறப்பு செய்ய இருக்கிறாரு. அதனால் அதுக்கப்புறம் கேக் வெட்டலான் இருக்குது. அதனால் எல்லாருமே கேக்கு மேலே தான் கண் இருக்குது. அதனால தான் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன், டேஸ்ட்டு குறைஞ்சிருன்னு சொல்லிட்டு. அவர் ஃபோட்டோகிராஃபரும் வேலை செஞ்சு
அடுத்ததாக இன்று பிறந்தநாள் காணக்கூடிய கடையேழு வள்ளல்கள் நம்ம பார்த்ததில்ல, ஐயாவை தான் பார்க்க போகிறோம். சதாசிவம் ஐயா அவர்களுக்கு கௌரவம் செய்யப்படுகிறது. எவ்வளோ வயசானாலும் தாடி மட்டும் கருப்பாக இருக்குது, சீக்கிரம் தெரியல. சிவன் பிரம்மா விஷ்ணுவை பார்த்தது போல உள்ளது. சதீஷ் ஐயா, நீங்க சிறப்பு செய்து செஞ்சிடலாங்கய்யா. வாங்க. நம்முடைய கொடுமுடி சதீஷ் ஐயா அவர்கள் நம்முடைய தங்கபாட்டியன் ஐயா அவர்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்ய இருக்கின்றார். அவர் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு திறமை வாய்ந்தவர். ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையில் கிரீடம் கட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றார். மகிழ்ச்சி. கொடுங்க கொடுங்க, என்ன கொடுங்க கொடுங்க. ரவி ஐயா அவர்கள் மிகப்பெரிய சிறப்பு செய்ய போறாரு. அனைவரும் ஏன் கை தட்ட மாட்டேங்கிறீங்க? சாப்பாடு டைம் ஆயிடுச்சா? என்ன விஷயம்? எல்லாம் தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லோவா நிகழ்ச்சி நடக்குது, தூங்கிட்டீங்க. நீங்களாம் கை தட்டினா தானே சாப்பாடே வேகும். கை தட்டுங்க. ஒரு 3 பேர் கை தட்டவே இல்லை, பார்த்துட்டு தான் இருக்கிறேன். போன தடவை ஐயாவுடைய கேக் வெட்டுறதுக்கு நான் வரலன்னு வருத்தப்பட்டேன். ஏன்னா கேக் டேஸ்டாக இருந்திருக்கும். இந்த தடவை அதுக்காகவே வந்துட்டேன். ஸோ முதல் பீஸ் யாருக்கு தரணும்? முதல்ல ஐயா சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் நிறைய பேர் பெரிய பெரிய ஜாமான்லாம் இன்னைக்கு தான் பிறந்திருக்காங்க. அதுதான் உண்மை. வாய்ப்பு இருந்தா கொடு, நாங்களாம் கேட்கல. வாய்ப்பு இருந்தா கொடு. நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் நிறைந்த ஆரோக்கியத்துடன் நீங்கள் எல்லாரும் நலமாக வாழ வாழ்த்துக்கள். சொல்லுங்க, வாழ்த்து சொல்லணும். பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தென்தோர்மன் காப்பு அடியோமோடும் இன்னோடும் பெருவியாயிரம் பல்லாண்டு வடிவார் தோதி வளத்துறையும் சுடராடி பல்லாண்டு. ஐயாட்ட ஆசீர்வாதம் ரொம்ப சிறப்பு. ஐயா கோகுலாஷ்டமி கிருஷ்ண பிறந்தாரும் வந்துட்டீங்க. நீங்க கப்புன்னு நேற்று பிறந்தீங்க, இன்னைக்கு வளர்ந்துட்டீங்க.
அறிவிக்கிறேன். வியக்கத்தக்க ஒரு விஷயங்கள் எல்லாமே ஐயா அவர்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு நிறைய மாணவர்கள் வந்து ஐயா கிட்ட படித்து ஜோதிட அலுவலகம் போட்டு நிறைய பேர் ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அந்த மாரி குருவுக்கு குருவாக இருந்து பல ஜோதிடர்களையும் பல குருமார்களையும் உருவாக்கி தந்த நம்முடைய தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்துக்கு இந்த 63வது மாதாந்திர கூட்டத்தில் தலைமை தாங்கி சிறப்பான முறையில் நிறைய விஷயத்தை எனக்கு நிறைய ஆலோசனைகள் கொடுத்துருக்கிறாரு. அதேமாரி ஒவ்வொரு விழாவிலுமே எங்கெங்கெல்லாம் ஜோதிட கருத்தரங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாமே நிறைய தலைப்பில் மாணவர்களுக்கு எளிமையாக கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்ற ஒரு நுணுக்கத்தையும் ஜோதிடத்துறைக்கு ஒரு விழிப்புணர்வையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் உங்களுடைய கரகோஷத்துடன் இப்பொழுது பேச வர இருக்கின்றார். இது பத்தாது மகிழ்ச்சி. உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாம் இன்றைக்கி தங்கபாண்டியா வந்திருக்காரு, என்ன பேச போகிறாரு, லேட் ஆகுது, சீக்கிரம் போயிடுவாரா, ஏதாவது 2 பேசுவாரான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? நிச்சயமாக 2 கருத்தை சொல்லாமல் உங்களை சிரிக்க வைக்காமல் போகிறதில்ல. அண்ணன் சரவண சோமசுந்தரம் ஐயா பேசும்போது 5ஆம் பாவம்னா டூர் போகணுன்னு சொல்லி ஒரு இது சொன்னாரா இல்லையா? சில உட்காருங்க, நீங்கள் எந்திரிச்சு போகிற பார்த்து எல்லாம் உங்களை பார்க்காங்க, இங்கே பார்க்க மாட்டாங்க. எல்லாம் சைலண்டில் போட்டுக்கோங்க, பேசும்போது யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ அந்த மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லும்போது அவங்களுக்கு என்ன இது பரவாயில்ல, ஜோசிக்கார் பேருக்கு ஒரு ஆலோசனையில் ஊட்டிக்கு போயிட்டு வந்துட்டோம், புரியுதா இல்லையா? திருப்பதி போயிட்டு வாங்க, காசி போயிட்டு வாங்கன்னு ஒன்று அதை பயன்படுத்தி போயிட்டு வந்துடுறாங்கல்ல. அப்போ அது நம்ம ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறோம். ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, மதுரை மீனாட்சியம்மன் போயிட்டு வாங்கன்னா அந்த ஊருக்கு போகிற ஒரு வாய்ப்பு என்ன செய்யுது, நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்றோம். இது மாதிரி நான் என்ன செய்வேன்னா, இந்த படிக்கிற பசங்களுக்கு இருக்காங்கல்ல, யாராவது 15 வயசு இப்போ 16 வயசு பையங்க ஜாதகம் கொடுத்தாங்கன்னா அந்த கல்விக்காக என்ன சொல்லுவோம்னா, பௌர்ணமி அன்னைக்கு பால் பாயாசம் பண்ணி நிலாச்சோறு சாப்பிட சொல்லுங்கள், அவங்களுக்கு மதிநுட்பம் நல்லா இருக்கும்னு பொதுவாக சொல்லுவோம். எல்லாரும் செய்யலாம். இது ஒன்று அந்த பையன் ஓரத்தில் உட்காந்து ஜாதகம் பார்க்கும்போது அந்த பையன் இருப்பான். அடுத்து வெளியில் வந்து அங்கிள் இன்னும் அடுத்த வாரம் வாங்க அங்கிள்மா, ஏன்னா இப்போ சாப்பாடு ஐட்டமாக கிடைக்கல. நான் சொல்ல புரியுதா? இந்த பையனை வந்து 1 மணி நேரம் வெயிலில் உச்சி வெயில் நிற்க வைங்கன்னு சொன்னால் அவன் அடுத்து நம்மளை உள்ளே விடுவானா? புரியலையா? சொல்கிற பரிகாரமும் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அது இசைப்பட இடம்பொருள் பார்த்து சொல்லணும். சரியாக சொல்கிறது ஜோதிடமே மைனஸான பாயிண்ட்டுகளையும் சொல்லணும், அதுக்கப்புறம் அதில் உள்ள சுவையும் என்ன சொல்லணும், சேர்த்து சொல்லணும். இப்போ ஒரு கணவன் மனைவி ஜாதகம் பார்க்கும்போது என்ன கேட்குறாங்கன்னா, என்னாச்சு இந்த பெண்ணு வந்தது எனக்கு யோகமா அப்படின்னு கேட்காரு. இங்கிட்டு மாமனார் மாமியார், இங்கிட்டு கணவர், அந்த பக்கம் அந்த டோருக்கு அங்கிட்டு அந்த அம்மா சமையல் பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த அம்மா ஜாதகத்தை போடுது, இந்த மருமக ஜாதகத்தை போடுங்கன்னு. அந்த அம்மா நான் என்ன சொல்லிடுவேனோன்னு அந்த அம்மா ஏங்கி நிற்கி. எனக்கு அதையும் பார்த்துக்கிட்டேன். இங்கே ஜோதிடர் வந்து பார்த்தீங்கன்னா சாதுர்த்தியம் ரொம்ப தேவை. என்ன தேவை? சாதுர்த்தியம் ரொம்ப தேவை. அப்போ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இங்கே பாருங்கள், திருமணமாகி தேதியை வாங்கிக்கிட்டேன். இப்போ இந்த வயசு நடக்கு, திருமணமாகி இவ்வளோ நாள் ஆகுது. இந்த கணவருடைய ஜாதகத்தையும் போட்டாச்சு, அம்மா அப்பா ஜாதகத்தையும் போட்டாச்சு. எல்லாருடைய ஜாதகப்படியும் வர்ற தை மாதம் வரைக்கும் சில சிரமங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் நல்லா இருக்குது. இந்த பொண்ணுக்கு வர்ற ஏப்ரலுக்கு மேலே ஒரு 11 வருஷம் யோக தசை, மாமியாருக்கு ஆயுள் பணம், மாமனாருக்கு வருமானம், கணவருக்கு பெரிய யோகம் அடிக்கிட்டேன். புரியுதா? உடனே அந்த அம்மா ஏம்மா பத்மா கொஞ்சம் முன்னாடி வாம்மா அப்படின்னுச்சு. அது வரைக்கும் அந்த பத்மா எங்கே இருந்துச்சு? பத்மாஸ்ரீ கொஞ்சம் முன்னாடி வாங்கம்மா பத்மாவதி அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்றைக்குமே மைனஸான விஷயங்களை ஒரு மைனஸ் இருந்தால் அங்கே என்ன இருக்கும்? ஒரு யோகமும் இருக்கும். அரிசியில் கல் இருந்தால் கல் எடுத்து போட்டு அரிசியை சமைச்சு சாப்பிடணும், தானே பண்ணிகிட்டு இருக்கோம். என்றைக்கு எந்த ஒரு ஜாதகம் வந்தாலும் எப்போனாலும் பாருங்கள், என்னுடைய கான்செப்ட் யோக பலன் எடுத்து பேசுகிறது மட்டும்தான். என் வீடியோவில் ஏதாவது மைனஸான வார்த்தைகள் வந்திருக்கா? ஒரு கிரகச்சேர்க்கை எல்லாத்துக்கும் இருக்கும். ஐயா இந்த கிரகச்சேர்க்கை இருந்தால் இவன் பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்து விபத்தை சந்திப்பான்னு அவன் நினச்சிக்கிட்டே இருப்பான். அப்போவே வந்து இடிச்சிடும். புரியுதா இல்லையா? அப்போவே வண்டி வந்து இடிச்சிடும். டம்முன்னு சத்தம் கேட்டுச்சா, இங்கே இல்லைங்க அங்கம்மா. அது நான் சொல்லுவேன், ஜோதிடம் நல்ல காலம் பிறந்துருச்சுன்னா உடுக்கடிச்சான். புரியுதா சொல்கிறது?
இந்த வீட்டு கொம்பனுக்கு ஒரு நல்ல யோகம் வந்துருச்சு, இந்த வீட்டு மகாராணிக்கு ஒரு வாரிசு பிறக்க போதுமா, உடனே வெளியேருந்து அரிசியை கொண்டு வந்துடும், பருப்பை கொண்டு வந்துடும், எப்பா இன்னும் 2 வார்த்தை சொல்லப்பாமோ. உண்மையா இல்லையா ஐயா, உண்மையா இல்லையா? இப்போ காலையில் வரும் பொழுது சரவண சாருக்கு தெரியும், ஒரு பாப்பா ஃபோன் போடுது, எப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து கிருகிருன்னு வந்து கீழே விழுந்துட்டார், பிரச்சனை பார்த்தீங்கல்ல, அவர் வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கார், ஆஸ்பத்திரியில் இருக்காருந்துச்சு. நாங்கள் எல்லாம் இப்போ வண்டியில் அங்கேருந்து இங்கே மீட்டிங்க்கு வரோம். சரிங்க மண்ணு போட்டுட்டு அம்மா இருந்துருங்க, வேறு ஒன்றும் பயப்படாதீங்க, தலையில் தான் பிரச்சனை, புரியுதா? நம்ம தன்வந்திரி மந்திரம் தான் நான் மெயினாக சொல்வேன். தன்வந்திரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வா, சரியா? இப்போ டாக்டர் வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவார் அப்படின்னாச்சு. இப்போ மிஸ்டு கால் இருந்துச்சு எடுத்து, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டேன், தலையில் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் தான், 2 நாளில் சரியாக போகுன்னு சொல்லிட்டாரு. ரைட்டா? இப்படி நம்ம சொன்னதுக்கும் அவங்க அதுக்கு நடந்ததுக்கும் என்னைக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கு தான் இந்த புகழ். ஏன்னா என் குருநாதரை நினச்சிக்கிட்டு தான் சொன்னேன், குலதெய்வத்தை கூட 2ஆம் தரமாக நினச்சேன். எனக்கு கற்றுக் கொடுத்த குரு இருக்குல்ல சதீஷா, அவங்க நினச்சிக்கிட்டு சொன்னேன். எனக்கு ஜோதிடத்தை கற்று எனக்கு இந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டில் ஜோதிட உலகத்தில் முந்தன் முரளியா இன்றைக்கி இருக்கிற ரேஞ்சு வேறு, அவர் இருக்கிற உயரத்துக்கு என்னையும் அழைச்சிருந்துருக்க, உட்கார வச்சு ஒரு மாலையை போட்டு மதியம் ஜோறு கொடுத்து, சரியா, தலையில் இருக்க ஒரு இதை கட்டி, தலையே அரிச்சிருச்சு, ஒரு இதை வச்சு இறுக்கி கட்டி, கிரீட்டை கட்டி, புரியுதா? இவ்வளோ ஒரு அன்பு செலுத்துகிறாருன்னா அதுக்கெல்லாம் யார் காரணம்னா நம்மளுடைய பெற்று வளர்த்த தாய் தந்தையும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த சென்னியப்பன் சார், என்னுடைய கௌரி சங்கர் சார், ஜி கோபாலகிருஷ்ண ஐயா திருப்பூர், ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி காளிமுத்து சார், செல்வம் சார், கோபால் சார், அஸ்ட்ரோ சக்தி சார் வர்க்க சக்கரம் படித்தேன், பட்டாபிராமன் சார்கிட்ட திருமண பொருத்தம் படித்தேன், இளங்கோவன் சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டையூர் சுப்பிரமணியன் சார், அதுக்கப்புறம் ஜெயம் சார். இந்த குருமார்களுக்குத்தான் இந்த பெருமை. இவர்களுடைய ஆசீர்வாதமும் அறிவுமே என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. என்னால் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் இறைவனுடைய கருணை. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? எந்த இடத்துலையும் எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் சரி, 5 பேர் இருந்தாலும் குருமார்களை நான் வணங்கித்தான் பேசுவேன். இது எனக்கு ஒரு ஆத்மார்த்தம். இதை கேட்கும் பொழுது அந்த குருமார்கள் என்னை ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா இல்லையா? கரெக்டா? சரி, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு தகவல். ஜாதகம் பார்க்க வந்தாச்சுன்னா நிறைய பேர் ஜாதகத்தை கொடுத்துட்டு என்ன செய்வாங்கன்னா உங்களையே பார்ப்பாங்க. நீங்கள் கவனிக்கணும். நான் வந்து என்ன செய்வேன்னா என் பாணியில் எழுதுவேன். இந்த கிரகங்களை போட்டு எழுதிக்கிட்டே வரும். இப்படி எழுதிக்கிட்டே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு சில ஐடியாலாம் வரும். அதுக்கு முன்னே தான் என்ன செய்வோம்ட்டா எப்போல்லாம் டைம் கிடைக்க வீடியோ பார்த்துக்கிட்டே வருவேன். நம்ம இளம்பிள்ளை கணேசன் வீடியோலாம் ஒரு 10 வாட்டியாவது பார்த்துருப்பேன். அவர் பேசுகிறதே கம்மி, நான் அதை விடுறதில்லை. ஆமாம். அதுக்கப்புறம் சபரீசன் ஐயா பேச்சு, நம்ம ரவி ஐயா கூட இப்போ 2-3 வீடியோ வந்துச்சு, பார்த்து அவரை கூப்பிட்டு சொன்னேன். என்றைக்குமே என்னுடைய இப்போ லட்சியம் எனக்கு புகழ் போதும். நான் வந்து போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம். கரெக்டாக? ஆனால் ஒரு 20-25 பேர் லிஸ்ட் எழுதி வச்சுருக்கேன். அவங்கள போனால் அவரை கொண்டு வந்துடுவேன். அவங்கள இந்த மேடையில் பேசணும். குணா சார் எங்கே இருக்காங்க? குணா சார் போயிட்டாரா? அவர் சமீப காலமாக அவருக்கு ஒரு ஊக்கம் உந்துதல் கொடுத்தோம். இப்போ அவர் முதல்ல மேடையில் பேசுனதுக்கும் கடைசியாக அவர் பேசுனதுக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. இந்த மேடையில் நம்ம செந்தில் சார், சேலம் செந்தில் சாரும், பாக்கியராஜ் எடப்பாடி சாரும் இந்த மேடையில் அடிக்கடி பேசணும். இளம்பிள்ளை ஐயா பேசணும், சதீஷ் சார் நீங்களும் பேசணும், நமச்சிவாயண்ணன் பேசணும். நமச்சிவாயண்ணன் எனக்கு ஒரு மீட்டிங் பேசி எனக்கு அனுப்பிடுவார். இவர்களுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது போல் நம்ம மகரிஷி ஐயா வாய்ப்பு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி, என்ன ஐயா எல்லாரையும் ஜெயிலண்டில் போட சொல்லிட்டு நான் ஜெயிலண்டில் போடல, வாத்தியார் போட்டால் தப்பு இல்லை. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம ரவி சார் பேச்சு நான் முதல் நாள் கேட்ட அன்றைக்கி நான் அவர்கிட்ட வந்து ஒரு, அதாவது சார் ஒவ்வொருத்தட்டும் ஒரு விஷயம் இருக்கும் சார், இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் ஜாதக கட்டம் போட்டு எழுதும் போதெல்லாம் அப்படியே யோசனை யார் யார் என்னென்ன பேசுனாங்க, என்ன யார் ஒரு கருத்தையும் நீங்கள் வந்து உதாசனப்படுத்தவே கூடாது. ஒருத்தர் கருத்து ஒரு இடத்துல நிச்சயம் பயன்படும். இப்படி எழுதிக்கிட்டே வரும்பொழுது நமக்கு நிறைய வரும். சைடில் அந்த மேட்டரை குறிச்சிக்கிட்டே வாங்க. குறிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் சொல்ல ஈஸியாக இருக்கும். வயசு போடாமல் பலன் எடுக்காதீங்க. வயசு போடாமல்
இப்போ நிறைய வயசு போடும்போது நிறைய இங்கே கான்ட்ரவர்சி வரும். 35 வயசு முடிஞ்சு ஒரு 2 நாள் ஆகும். இம்மா 36 வயசு நடக்குமா? எப்படி 36 நடக்கும்? வயசு நம்மகிட்ட வந்த பிறகு அவங்க உறுதி பண்ணுவாங்க, 35 ஆயிடுச்சா? ஆமாம், ஒரு அக்கா வந்துச்சு, அக்கா உங்களுக்கு 40 வயசு, 40 ஆயிடுச்சா? அந்த அம்மா அந்த முடியெல்லாம் வளைச்சி கண்ணுக்குள்ளே விட்டுருந்துச்சு. 40 ஆயிடுச்சா அப்படின்னுச்சு. ஆமாக்கா, பிறந்தது என்னன்னு பாருக்கா அப்படின்னு. ஆடா, நான் 35 36 நினச்சேன், குறைச்சிக்கோ. புரியுதா? அப்போ நம்ம வரும்போது தான் வயசு வரும். இக்கா உங்கள் பையனுக்கு 27 வயசு, 26 தம்பி, 27, இதே ஒரு 5 நிமிஷம் ஓடும். சரி 27 இருக்கட்டும் அப்படின்னுக்கிடுவாங்க. ஐயோ, அப்படின்னு 2 வருஷத்தில் மருமகளை கொண்டு வரணுமா? அப்போ இந்த வயசை போட்டால் தான் அவங்களுக்கும் ஊக்கம் வரும், உங்களுக்கும் ஊக்கம் வரும். இந்த வயதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேள்வி எடுக்கணும். ஒரு கிரகத்துக்கு எத்தனை காரவத்துவம் சொல்லியிருக்காங்க? ஐயா, ஒரு கிரகத்துக்கு மினிமம் எத்தனை இருக்குது? கொஞ்சம் மினிமமாக சொல்லுங்கள் சதீஷன். 200 காரவத்துவம் இருக்கும், 2000 காரவத்துவம் கூட இருக்கும். அது எப்படி எடுக்குது? 200ஐயும் எடுத்து சொன்னோம்னா அவன் 3 நாள் ஆகும். நான் சொல்ல புரியுதா இல்லையா? சாதகம் போட்டோன்னே படக்குன்னு பேசணும், வயசு எடுத்துக்கணும். அந்த காரவத்துவங்களை நல்லா உணர்ந்துக்கங்க. என் வகுப்பில் நான் முதல்ல காரவத்துவம் தான் துவங்குவேன். நிறைய பேர் நினச்சிவாங்கன்னா, காரவத்துவம் தானே, சூரியன் தந்தை, சந்திரன் தாயார், இது யாருக்கு தெரியும் அப்படின்னுடுவாங்க. நம்ம பேர் கிரக காரவத்துவங்கள், ராசிகளின் காரவத்துவங்கள், பாவகங்களின் காரவத்துவங்கள், இது 3ஐயும் உணர்ந்து இதை இணைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பூவை தனியாக வாங்கிட்டு வந்து நாரில் கோர்த்தா மாலை எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, காரவத்துவம், என் காரவத்துவம் தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி எத்தனை பேர் திருப்பி கேட்டு வாங்குவாங்க, சார் காரவத்துவம் A1 சார், காரவத்துவம் A1 சார், பிரமாதமாக இருக்குது சார். அதை சொல்லக்கூடிய விதங்களும் இருக்கும். ஓ இப்படித்தானா? ஒரு ஆளுக்கு சொல்கிறேன், 3 8 கூட லக்கணத்தில் சனியோடைய பார்வையில் இருக்குது அப்படிங்கிறேன். லக்கணம் இது தானாங்கிறான். பையன் லெஃப்ட் ஹேண்டில் எழுதுறான். நான் கரெக்ட், இதுதான் லக்கணம். பிறந்தபோது ENT பிரச்சனை இருந்துச்சா? ஆமாம், அப்போ இதுதான் லக்கணம். நீங்கள் ஏமா சோமாவோ இந்த பழைய ஒரு சில விஷயங்கள்லேயே ஜோசியம் சொன்னீங்கன்னா இனியெல்லாம் நிற்க முடியாது. சப்ஜெக்ட் மேட்ரு லாஜிக் எடுத்து பாயிண்டை பிடிச்சி அதுக்கு லாஜிக்காக போனால் மட்டும்தான் இனி ஃபீல்டில் நிற்க முடியும். ஏன்னா அம்மா என்ன அது ஏன் அப்படின்னா, நீங்கள் சும்மா 2 பாயிண்ட் இந்த 7.5 சனி அஷ்டம சனி நேரத்தையோ ஒன்று சொல்லி அப்படி இப்படியெல்லாம் இனி காலம் செல்லாது. படித்தவர்களும் இளைஞர்களும் பெண்களும் எல்லாரும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டாங்க. நாலேஜபிளாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் ஜோதிடம் அருமையாக வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ குவாலிட்டியான ப்ரிடிக்ஷன் இல்லைன்னா இன்னும் நிற்க முடியாது. கரெக்டா ஐயா? சொல்லுங்கள். உங்களை இன்னைக்கு மீடியா இருக்குது, ஆனால் குவாலிட்டி இருந்தால் தான் மீடியாவே இன்னும் உங்களை அலோவ் பண்ணும். சும்மா எதாவது போயெல்லாம் நீங்கள் நிற்க முடியாது. அந்த வீடியோவை ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு போயிடுவான். நீங்கள் உட்காந்துருக்கு போட்டோன்னு இப்படி டக் டக் டக்குன்னு ஒரு ஆள் படம் பார்க்க இப்படி போட்டார். கொஞ்ச நேரத்தில் என்னென்ன படம் ஒன்று பார்த்தேன், என்ன 3 கிலோமீட்டர் கூட வரலண்ணே, எல்லாம் தள்ளி விட்டு பார்த்துட்டு முடிஞ்சு வச்சு அப்படின்னு என்ன இங்கிட்டு தள்ளி விட்டார். புரியுதா இல்லையா? ஆமாம், அப்படி போகுது காலம். குவாலிட்டி ப்ரொடக்ஷனுக்கு வாங்க, அது கஷ்டம்தான், ஆனால் முயற்சி பண்ணணும். புரியுதா? நிறைய என்கிட்ட நான் சில ஜோதிடர்லாம் சந்திக்க போவேன். என்ன முந்தனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி இந்த காய் வெட்டி இந்த சட்டையை பார்த்துக்கிட்டு நான் பார்த்து நான் அப்படி போடுவேன், இது இப்படி போடுவேன், இப்படி அடிப்பேன், இந்த பாருங்க அப்படிம்பாங்க. நான் அப்படியா அப்படி எட்டி பார்த்துட்டு சரி அப்படின்னுக்கிடுவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் 2 பாயிண்ட் எடுத்து விட்டோம்னா அவங்க கீழே எடுத்துருவான். ஐயா இது எப்படி அப்படிமா? என்றைக்குமே எவ்வளவு தெரிஞ்சாலும் தெரியாத போல இருக்கிறது மட்டும்தான் நம்மளை வாழ வைக்கும். என்ன பார்க்க என்றைக்குமே எளிமையும் பணியும் அவசியம். நம்ம ஒரு துறையில் இருந்தால் இந்த துறையில் உள்ள மற்றவர்களுடைய கருத்துக்களையும் வளர்ந்து வர்றவங்களையும் நம்ம ஊக்கப்படுத்தணும், வளர வைக்கணும். சரியா? வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை. ஓகே கேட்டா? இப்போ நம்ம சப்ஜெக்ட் போகலாமா? சரி, தசாபுத்தி பலன்களுக்கு 2 பாயிண்ட் தரட்டுமா? சும்மா கசகசன்னு என்னை பற்றியே பேசிக்கிட்டு இந்த அவரை பற்றி பேசிக்கிட்டு கடைசியில் என் உரையை முடித்து கொள்கிறேன்னா அவர் லாபம் நோட்டு பாயிண்ட் நம்பர் 1ன்னு போட்டிருக்காரு, 1லே நிற்கிது. என்னடான்னு பாயிண்டே சொல்லலை சார். சரி, இதுக்கு முன்னாடி பேசினவர் அவர் ஒன்றும் சொல்லலை சார். இதுக்கு முன்னாடி பேசினவர் இந்த ஊருன்னு சொன்னார், அப்புறம் இந்த கோயிலை சொன்னார், எதுக்கு சொன்னார் ஒன்றும் தெரியல சார். அப்படி போயிடக்கூடாது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போகும்போது ஒரு 5 நோட்டாவது ஃபுல்லாக இருக்கணும். புரியுதா இல்லையா? இவன் எனக்கு எழுதுறதுக்கு இடம் இல்லாமல் இப்படி போட்டு கோடு கோடாக போட்டு வச்சுருப்பான். அப்படி இருக்கக்கூடாது. கரெக்டா? அது மாதிரி வந்தால் 4 பாயிண்ட், தங்கப்பாண்டியன் வந்தால் 4 பாயிண்ட் இருக்கும். இல்லைன்னா மைக்கை தொட மாட்டேன், பேச மாட்டேன். கரெக்டா? ஆயிட்டா இல்லையா? உங்களையும் சிந்திக்க வச்சுருவேன். சரி சார், ஏன் சார் 3 8 கூட லக்கணத்தில் சனி பார்க்கும்போது ஏன் சார் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டான்னு கேட்டேன்னு யாராவது கேட்டீங்களா? எந்த லக்கணமாக இருந்தாலும் ஏன் லெஃப்ட் ஹேண்டுன்னு சொன்னேன்னு கேட்கணும்ல. அப்போ தான் நீங்கள் ஜோசியம்.
நான் நிறைய பேர்கிட்ட பாயிண்ட் சொல்ல எழுதுவாங்க, சார் இது என்ன லாஜிக்குன்னு கேட்கவே மாட்டாங்க. நாங்கள் லாஜிக்கு கேட்டு அலைஞ்ச போது எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. 2012 ஜோசியம் படிச்சிருக்கேன். இப்போ எவ்வளோ காலம் ஆகுது? 13 வருஷம் வச்சுக்கோங்க. 12 முடிஞ்சு 13ஆவது வருஷம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பயிற்சி பண்ணி எத்தனை மாணவர்களை எவ்வளவு சூப்பரான ஆளுகளை உருவாக்கி வச்சுருக்கேன். அப்போ இது 12 வருஷத்தில் இந்த துறையில் வந்திருக்கணும்னா எப்படின்னு யோசனை இருக்குது. ஐயா 12 வருஷத்தில் இந்த துறையில் இவ்வளோ தூரம் வரணும்னா எப்படி ஐயா? சாதாரணமாக பரவாயில்லையா? அப்படின்னு உழைப்பு இல்லை, ஆர்வம். இந்த ஆர்வம் இருந்தால் நீங்களும் வரலாம். எவ்வளவு அனுபவசாலிகள்லாம் எங்கிட்ட மாணவராக இருந்து படிக்காங்க, எவ்வளோ வரையாலாம் வந்து உட்காந்து தனியாக வந்து என்கிட்ட கேட்டு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேனே தவிர அதுக்காக நான் கெட்டிக்காரன் சொல்லவே மாட்டேன். எனக்கு என்ன தெரியுமோ, என் ஆசிரியர் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை சொல்கிறேன். இப்போ ஜோசியம் பார்க்கும்போது விதி என்ன சொல்லுது, ரூல் இது, எங்கள் வாத்தியார் இப்படி சொல்லி கொடுத்துருக்காரு, புத்தகத்தில் இப்படி இருக்குன்னு தான் பேசுவேன். என் கூட வந்து ட்ரெயினர் இருப்பாங்க, ஜாதகம் சொல்லும்போது கூட என் கூட ட்ரெயினர் வச்சுருப்பேன், கேட்டு பாருங்கள். அப்படி தான் இருக்கும். ஏன் 3-8 கூடவனே நான் லெஃப்ட் ஹேண்டுன்னு கேட்டேன்னா நீங்கள் கேட்கணும்ல, அப்போ தானே எனக்கும் நல்லாயிருக்கும். அது ஏன்னு கேளுங்க, ஏன் எழுதிக்கோங்க, ஏன் அப்படின்னு கூடாது, நீங்களாக கேட்கணும். கரெக்டான சொல்கிறது. ஆமாம். 3ஆம் இடம் கை எழுத்து, 8ஆம் இடம் சேரும் பொழுது 8ஆம் இடம் டாய்லெட்டுங்கிறோம். டாய்லெட்டுக்கு எந்த கை யூஸ் பண்ணுறோம்? புரியுதா? 3ஆம் இடம் வலது கை, 8ஆம் இடம் இடது கை, எழுதிக்குங்க. புரியுதா? இந்த மைக்கு வேறு கீழே விழுந்துக்கிட்டே வருது. இதை ஒரு ஆள் போடுங்க சார். இங்கே இருங்க இப்படியும். அப்போ மைக்குக்கே மயக்கம் வந்துருச்சு. ஆமாம். அப்போ இப்படி லாஜிக் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஒரு, ஏன்னா வர்றவங்களுக்கு இந்த லக்கணம் சரிதானா, சனி எனக்கு 5ல் போட்டிருக்கீங்க, ஆமாம், என் ஜாதகத்தில் 4ல் போட்டிருக்கேன் அப்படிங்காரு. அவர் வீட்டுக்காரு என் தம்பி ஒரு ஜாதகம் அதில் 3ல் போட்டிருக்குனாரு, எங்கே வேணாலும் போட்டுக்க இடம் இருக்கப்போ. அப்போ இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும்ல, 4ஆ 3ஆ 5ஆ 1ஆ கேட்பாங்களா இல்லையா? சிலருக்கு லக்கணம் வந்து சந்தியில் விழுந்துடும். லக்கணம் வந்து என்ன விழுந்துடும்? சந்தியில் விழுந்துடும். நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க வந்து கன்னியா லக்கணம் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு வரும்போது துலாம் வரும். அவன் துலாமா கன்னியான்னு ஒரு குழப்பம் வந்துட்டு இருக்குமா இல்லையா? இது தீர்க்காமல் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் பாதியில் இப்போ நில்லுங்க சார், துலாமா கன்னியா, ஏமா வண்டி 10 கிலோமீட்டர் வந்துருச்சுமா, இப்போ வந்து துலாமா கன்னியாங்கிய அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் போகணும். எதில் குழப்பம் இருக்கோ அதை கிளியர் பண்ணிட்டு போங்க, இல்லைன்னா பாதியில் அவங்க நிப்பாட்டி டவுட்டு கேட்பாங்க. கரெக்டா? சரி, இப்படியெல்லாம் சில இம்சைகள் இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கணும். தசாபுத்தி பலன்களை எப்படி பார்க்குது? சைலண்டில் போடுங்க, சைலண்டில் போடுங்க. தசாபுத்தி பலன்களை எப்படி பார்க்கறது? எல்லாம் அதுக்கு பல ரூட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 20 வகையான ரூட் இருக்குது. எத்தனை ரூட்டு? 20 ரூட். நான் ஒரு 12 வகையில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 12 வகையில் என் கூட இருக்கவங்க, பயிற்சி எடுக்கிறவங்க, நான் ஒன்று போட்டு சொல்லிகிட்டு இருப்பேன். அடுத்து அவன் அங்கிட்டு என்ன செய்வான், ஓ ஐயா இப்படி தான் வாரான்னு நிற்பான், ஐயா பள்ளிப்பாளையம் வெளியே தான் வாராருன்னு. நான் அங்கிட்டு கூடி எங்கே இருந்த சித்தோடு வெளியே வந்துடுவேன். ஐயா இன்னும் இந்த ஜாதத்துக்கு வேறு மாதிரி சொல்கிறீங்கம்மா, பலன் கரெக்டாக எடுப்போம், ரூட் வேறு, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சரி, தசாபுத்தி பலன்களை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகம் போட்ட உடனே ஃபஸ்ட்டு எந்த கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு, எது உச்சம் பெற்றிருக்கு, தன் வீட்டை எது பார்க்கு, எந்த கிரகங்கள் சாரம், எந்த சுயசாரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரவுண்டு என்ன செய்யணும், பார்த்துக்கிறணும். பரிவர்த்தனை இருக்கா? இந்த பார்க்குற விதமே நம்ம 10 வருஷம் இருக்குது. எத்தனை இருக்குது? 10 வருஷம் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஜாதகம் பார்த்து எழுதும்போதே பக்கத்தில் விவரம் தெரிஞ்சவங்க வருவாங்க. அண்ணாச்சி சனி விக்ரம் போடுங்கம்மா, அவன் வந்தவன் போட்டேன். 7.5 சனி போடுங்க அண்ணாச்சி, போட்டேன். எல்லாம் போட்டு அண்ணாச்சி 200 எடுத்துக்கிறேன், 5 வாங்கி நான் சொல்லியிருக்கேன். புரியுதா இல்லையா? 5 வாங்கி நான் சொல்லியிருக்கேன், அதனால் வச்சதில் 200 நான் எடுத்துக்கிறேன். 2 வேணா இல்லையா? கரெக்டா இல்லையா? அதே மாதிரி ஜாதகம் வந்தால் படபடன்னு பேச ஆரம்பிச்சிடணும். நீங்கள் உட்காந்து குறிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் எட்டி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே என்ன செய்வான், யோசிப்பான், படபடன்னு பேச ஆரம்பிச்சிடணும். அப்போ கிரகம் ஆட்சி, உச்சம், நீச்சம், பரிவர்த்தனை எல்லாத்தையும் செக் பண்ணிடணும். எல்லாத்தையும் செக் பண்ணணும். ஒரு கிரகம் பலம் பெற்றால் அது மட்டும் பலமடையவில்லை, யாரோ ஒருத்தரை பலமடைய செய்கிறது. எப்படி? நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுதேன், நல்லா கவனிச்சுக்கணும். உங்கள் கண்ணோட்டமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். கடகலக்கணம். என்ன லக்கணம்? கடகலக்கணம். நல்லா பார்த்துக்குங்க. சூரியனை 8ஆம் இடத்துல போடுங்க. எங்கே சார இதை சனியை 8ஆம் இடத்துல போடுங்க, சனி பகவானை. அப்போ கடகலக்கணத்துக்கு 8ல் சனினா எந்த வீட்டில் இருப்பார்? எந்த வீட்டில் இருப்பார்? சரி, சூரியன் வந்து துலாமில் போடுங்க. இப்போ 2ஆம் இடம் என்ன இருக்குது ஐயா? கடகலக்கணத்துக்கு 2 கூடிய சூரியன் துலாமில்னா சூரியன் என்ன நிலையில் இருக்குது? நீச்சமாக இருக்குது. இப்போ பலம்னு பலம்னு சொல்லணும். ஏன்னா அந்த 2ஆம் இடத்தை யார் பார்க்கா? என்ன நிலையிலிருந்து பார்க்காரு? ஆட்சி பெற்ற பலமான கிரகம். அது நல்லவனோ கெட்டவனோ அது வேற. ஆட்சி பெற்ற கிரகங்கள் எந்த வீட்டை பார்க்கிறதோ அந்த வீட்டை பலப்படுத்தும்.
ஏன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, நீச்சமாயிருச்சு அண்ணே உங்களுக்கு நீச்சமாயிருச்சு, நீங்கள் உங்களுக்கு 2ஆம் இடம் நீச்சமாயிருச்சு, நீங்கள் வாய் பேசலை பணம் இல்லைன்னா அப்போ நம்ம முன்னாடியே ஒரு 7,000 ரூபாய் எடுத்து எண்ணிட்டேன் அப்படிம்பா. புரியுதா இல்லையா? நான் என்ன படிச்சிருக்கேம்மா. அப்போ ஏன் ஒரு கிரகம் நீச்சமானிச்சு நல்ல பலன் கொடுத்துச்சுன்னா அது எந்த வகையில் பலமடைஞ்சிருக்கிறது? நீச்சம் வீட்டில் இருக்குது ஓகே, ஆனால் வேறு ரூபத்தில் அது பலமடைஞ்சிருக்கா? எனக்கு வசதி இல்லை, என் மாமனார் பணம் கொடுத்துட்டாரு, இப்போ நான் என்ன சொல்லுங்கப்பா, இவர் வேலைக்கும் போகல ஜோலிக்கும் போகல, எனக்கு மாமனார் வீட்டிலேருந்து வந்துருச்சு, எப்படியோ வந்துச்சா இல்லையா? யார் பலப்படுத்துகிறா? கரெக்டா? காலையில் ஒரு ஜாதகம் சொன்னோம்லம்மா, இந்த ரூம்குள்ளே வச்சு என்ன சொன்னேன், ஐயா உங்களுக்கு வேற ஒருத்தர் முதல் வந்து நீங்கள் முன்னேறுவையான்னு. ஐயா வெரி குட்டியா 100% உண்மையானார். இன்னைக்கு காலையில் எங்கே ஒரு அரை மணி நேரம் அங்கே உட்காருங்கன்னாரு. அந்த அரை மணி நேரத்தில் வேஸ்ட் பண்ண அப்பாயின்மெண்ட் நிறையா இருந்துச்சு. ஒரு ஜாதகம் பார்த்தேன், எழுதி வச்சுருந்தேன், அப்படி பல நினைச்சிட்டேன் சொல்லிட்டேன். அப்போ இப்படி ஒரு பாயிண்டை எடுக்கணும்னா இது தெரியணும். ஒரு கிரகம் நீச்சம் பெற்று விட்டால் அது எந்த வீட்டை பார்க்குது, எந்த கிரகம் அதை கொஞ்சம் நீச்சத்தன்மை பண்ணணும்னு தெரியணும். புரிஞ்சதா? ஏன்னா நல்ல கிரகம் தானே, ஏன் இவனுக்கு பலன் கிடைக்கலனா, பலன் குறைஞ்ச கிரகம் எங்கே பார்க்குதோ அந்த பார்வையில் ஒரு பலத்தை குறைச்சி விட்டுரும். புரிஞ்சுதா? இதெல்லாம் முதல்ல ஒரு கணக்கு போட்டுக்கணும். சரி, இப்போ ஒரு தசை ஏதாவது ஒரு கிரகம் சொல்லுங்க, சொந்த வீடு ராகு தவிர ஒரு கிரகம் சொல்லுங்க. சதீஷனே, சூரியனா? சரி, இப்போ ஒரு ஆளுக்கு சூரியனுடைய தசை நடக்கு, நல்லா பார்த்துக்குங்க. அப்போ சூரிய தசை நடக்கும் பொழுது சூரியன் வீட்டில் யார் இருக்கான்னு பார்க்கணும். சிம்மத்தில் இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, ஒரு 5 கூடையவன் அந்த சூரியன் வீட்டில் போய் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. சூரியன் எங்கே வேணாலும் இருக்கட்டும், சூரியன் வீட்டில் உட்கார்ந்த கிரகத்தை இயக்கும். ஒரு ஆளுக்கு 6க்கும் 8 கூடையவன் போய் சுக்கிரன் வீட்டில், 6க்கும் சுக்கிரன் வீட்டில் அவனுக்கு சுக்கிர புத்தி வந்துச்சு, சுக்கிரன் வேறு இடத்துல நிற்கிது. நான் அவன்கிட்ட சொன்னேன், என்ன 6, 8 கூட சுக்கிரன் வீட்டில் நிற்கிது, சுக்கிர புத்தி ஆரம்பிச்சு இப்போ 90 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, வேலையை விட்டு வெளியே வந்துட்டியா சார்? எழுதி கொடுத்தேன். ஆமாம் சார், 30 நாள் ஆகுது சார். சுக்கிரன் எங்கேயே நிற்பார். அதுக்கு என்ன லாஜிக்குன்னு ஒன்று வேணுமா? லாஜிக் வேணும். நீ கேட்க மாட்டீங்க, நான் சொல்லுதேன். வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? ஒரு கைதட்டல். வேணும்னு பிளமா கேளுங்க. இன்னும் அப்படி என்னன்னா, ஏன் சார் ஒரு கிரகம் வந்து அது வீட்டில் இருக்குது ஏன் இயக்குது அப்படின்னா, நான் கணேசையா வந்து உங்கள் வீட்டில் ஒரு எத்தனை மெம்பர் சார்ட்டா சொல்லுங்கள். உங்கள் வீட்டு மெம்பர்ஸ் நம்பரில் மெம்பர் உங்கள் ஐயா நீங்கள் பிள்ளைங்கள்லாம் எத்தனை பேர்? 4 பேர். 90 பேர்லாம் இங்கே இருக்க முடியாது. மெம்பர் இல்லை, மெம்பர் 4 பேர். நீங்கள் வெளியில் நீங்கள் பஜாரில் வந்து ஏதாவது ஒரு தீமண்டை வாங்கிட்டு போகிறீங்கன்னா 4 பேருக்கு வாங்கிட்டு போவீங்க. பை சான்ஸ் நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், உங்கள் வீட்டுமா சொல்ல ஐயா வந்திருக்காங்கன்னு சொல்லும். அப்போ எனக்கும் சேர்த்து வாங்கி வேலை மாட்டீங்களா? ஒரு வீட்டில் இருக்கும்போது அந்த கிரகம் தான் பொறுப்பு. ஐயா புரிஞ்சதா? அந்த கிரகம் இல்லைன்னா எந்த கிரகம் பார்க்குது? இப்படி நீங்கள் பாருங்கள், 6ஆம் அதிபதி எங்கே உட்காந்துருக்கு, எங்கே பார்க்குது? அந்த உட்கார்ந்த வீடு பார்த்த வீட்டுடைய கிரகத்தோட தசாபுத்தியில் தான் கடன் நோய் வந்துட்டு நிற்கும். அதை பார்த்தோன்னே அதை கவனம்னு சொல்லுங்கள், சரியாக இருக்கும். புரியுதா? ஆமாம். இது ஒரு ஸ்டெப்பு. தசாபுத்தி பார்க்கும்பொழுது அந்த அந்த கிரகம் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, எங்கே இருக்குன்னு பார்த்துக்கங்க. சரி, அதுக்கப்புறம் அடிப்படை தத்துவம்னு ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? ஆமாம். ஏதாவது என்னென்னா, ஒரு கிரகம் தசை நடத்தும் போது சம்மந்தமில்லாத ஒரு வேலை நடக்கும். பார்த்துருக்கீங்களா? என்னடா இது புதன் தசை நடக்கு, இங்கே உட்காந்துருக்கு, இது இங்கே உட்காந்துருக்கு, சம்மந்தம் இல்லாமல் இது ஒரு கேள்வியை கேட்காங்களே அப்படின்னு குழப்பம். எல்லாமே சம்மந்தம் இருக்கணும், பார்க்க தெரியணும். இயல்பான குணம்னு ஒன்று இருக்குது. எல்லா கிரகத்துக்கும் காமன் பார்வைன்னு ஒன்று இருக்குது. என்ன பார்வை? 7ஆம் பார்வை. இது எல்லாத்துக்கும் உண்டு. சிறப்பு பார்வை வேறு, 7ஆம் பார்வை உண்டு. 7ஆம் பார்வை குணம் எப்பவுமே இருக்கும். இப்போ நம்ம போய்கிட்டே இருக்கோம், ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டு நடந்து போய்கிட்டே இருப்போம். அங்கே ஒரு யானை வருதுன்னா நம்ம சிந்தனை எங்கே போகும்? இந்த யானை வருது பாரு, நான் ஒரு நாள் யானையை பார்த்தேன்யா அப்படி இவனை இது என்ன யானை, நான் எங்கள் தாத்தா ஒரு காட்டுக்குள்ளே போனாருன்னு யானையாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு புலி வந்துருச்சுன்னு வைங்க, நம்ம சிந்தனை எங்கிட்டு போகும்? புலிக்கு போயிடும். பார்த்துருக்கா இல்லையா? 7ஆம் பார்வை தான் மெயின். நாம் எப்படி இருக்குமோ இல்லை, எதிர்த்து வீட்டுக்காரன் என்ன செய்யணும் அதை நம்ம செய்வோமா மாட்டோமா? எல்லாத்துக்கும் இந்த 7ஆம் வீடு மெயினாக இருக்கும். அப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி இப்போ இவர் சொன்னால ஐயா சூரியன், அப்போ சூரியனுக்கு நேரம் 7ஆம் வீடு என்னது? கும்பம். அது என்ன கும்பம் வந்து காலபுருஷத்துக்கு அடுப்படி என்ன வீடு? அப்போ சூரியனுடைய தசை வந்தால் 11ஆம் பாவ காரகத்துவம் அந்த வயசின்படி வேலை செய்யும்.
நல்லா பார்த்துக்கணும். இதுதான் சூட்சமம். இதில் தான் அசத்தணும். இங்கே உங்கள்கிட்ட எப்படி சார் கஸ்டமர்கிட்ட இப்படி அசத்துறதுன்னா, எந்த அளவுக்கு கிரக காரவத்துவங்களும் பாவக்காரவத்துவம் எவ்வளோ டஃப் இருக்கோ அங்கே தான். இங்கே தான் காரவத்துவம் அடிப்படை. இங்கே தான் என்னது, இங்கே தான் அடிப்படை. இதுதான் இங்கே மெயினான சில விஷயங்களை இங்கே நீங்கள் கவனமாக கவனிக்கணும். கரெக்டாக நான் சொல்கிறது, இங்கே வந்து நீங்கள் மெயினாக அதை பிடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக பலன் சொல்லணும். அடிப்படையை அழகாக தெரிஞ்சிருக்கணும். அடிப்படையை அழகாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு கரகம் சூரியன் சாரை வாங்கி தசை நடத்தும் போது வயிறு வலி இருக்கான்னா ஆமாம்பா சார். வயிறு வலிக்கு என்ன சார்னா, சூரியனோட ரச்சு குருவுடைய ரச்சு என்னது, வயிறு ரச்சு. இங்கே ரச்சு வேலை செய்யும். கல்யாணத்துக்கு மட்டும் ரச்சு இந்த சாப்பிட்டு மொய் எழுதிட்டு விட்டுறப்படாது. புரியுதா சொல்கிறது? கடைசி வரைக்கும் வேலை செய்யும். நீங்கள் திருமணம் முடிக்கிறவங்க, திருமணத்தில் இந்த பிரச்சனை வர்றவங்க எல்லாம் பாருங்கள், கழுத்தில் தான் தாலி கட்டுறோம். கழுத்து ரச்சு என்னென்னது, சந்திரன் ராகு. சந்திரன் நல்ல நட்சத்திரத்தில், ராகு நல்ல நட்சத்திரத்தில் இருக்கான்னு பாருங்கள். ராகு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் என்ன இருக்குது, சந்திர நட்சத்திரம் என்ன, பாவியல் இருந்தது கூட திருமணத்தில் பாருங்கள் சில பிரச்சனைகள்லாம் ஆமாம்பாங்க. நீங்கள் இதெல்லாம் பாருங்கள், அழகாக சொல்லும். புரியுதா? சரி, இப்போ ஒருத்தருக்கு சூரிய தசை நடக்கு. அவருடைய ஒரு 35 வயசில் ஜாதகம் பார்க்க வராரு. சூரியன் எங்கே வேணாலும் இருக்கட்டும். காமனான கேள்வி, எந்த பாவம்? ஆனால் நல்லா கவனிச்சிருக்கீங்க கிளாஸை சார். ஒரு வீட்டுக்கு காமனான வீடு காலப்புருஷ தத்துவத்தில் சொன்னேன். சிம்மத்துக்கு நேரம் 7 வீடு என்ன வீடு, அது எத்தனாவது வீடு காலப்புருஷ இப்படி இல்லை, 11ஆம் பாவம் கேள்வி இருக்குன்னு இப்போ தானே சொன்னேன். அப்போ ஒரு 35 வயசில் வந்தான்னு வச்சுக்கோங்க. இப்போ 11ஆம் வீடு என்ன வரும்? லாபம், ப்ரொமோஷன். எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா, லாபம் கிடைக்குமா, எனக்கு ஒரு தலைமை பொறுப்பு கிடைக்குமா கேட்பானா? சரி, கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனவன் வாரான், இவன் என்ன கேட்பான்? இவ்வளோதான். சூரியன் எங்கே வேணாலும் இருக்கட்டும். இந்த கேள்வி அங்கே காமனாக இருக்கும். ஐயா புரிஞ்சதா? இன்னும் புரியலையா? சரி, இப்போ நான் உங்களுக்கே விடுறேன். இப்போ உங்களுக்கே பாயிண்ட் விடுறேன். ஒரு ஆளுக்கு புதன் தசை நடக்கு. புதன் மிதுனத்துக்கு அதிபதி, இன்னொரு வீடு நல்லா தெரியுமில்ல. உங்கள் ஊரில் அப்படி தானே, எங்கள் ஊர்லேயும் அப்படி தான். உங்கள் ஊரில் அப்படி தானே? சரி, ரைட்டு. அப்போ அந்த புதனுக்கு நேராக 7ஆவது வீடு எந்த வீடு? கன்னிக்கு நேராக 7ஆவது வீடு, மிதுனத்துக்கு நேரம் 7ஆவது வீடு. ஆமாம். அப்போ அது என்ன வீடு அடிப்படையில்? 9, 12. இப்போ பாருங்கள், 9, 12 புதன் தசையில் என்ன செய்வான்? ஐயா அந்த வயசை பார்த்துக்கோங்க. ஒரு வயசு ஏதாவது சொல்லுங்க ஐயா. 45 வயசு. ஐயா எனக்கு கடன் இல்லாத நிலை வேணும்ங்கய்யா, நான் கொஞ்சம் வெளியூர் போகணும், அப்பா வழி சொத்து கிடைக்குமா ஐயா? எப்படி? நான் டகடகுன்னு அடிப்பேன். ஏன்னா பாவகாரத்தும் தெரியும். அதுதான் மாறி மாறி அடிப்படை இது பல பேர் ஏற்றுக்கிட மாட்டேங்காங்க. பேசிக்கணும் வேண்டாம். ஹையர் இருக்கா, ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறாரு, மேல்நிலை வகுப்பு இருக்கா, என்ன படிக்கணும், சம்பவம் எப்போ நடக்கும், எப்போ திருமணம், எத்தனை மணிக்கு, எந்த நேரத்தில் நடக்கும் படிக்கணும். சரி, நீங்கள் ஜோசியம் பேசிக் படிச்சிட்டீங்களா? இப்போ தான் யூடியூப்பில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன். நேரம் வந்து என்னங்கிறாரு மேலே ஐயா, நேரம் மேலே ஏறினீங்கன்னா சிலிப்பானா என்ன ஆகும்? என்னைக்குமே. அப்போ இந்த 9, 12 தான் அங்கே நிச்சயம் இருக்கும். அரசாங்க வேலைக்கு போட்டா, இல்லை கோயில் திருப்பணி செய்யட்டா, அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி. பிறந்த குழந்தைக்கு புதன் தசை நடக்கு. அப்போ 9, 12 அப்பாவுக்கு ஒரு ஏற்றமான காலமாக இருக்கான்னா ஆமாம்ப்பா. அந்த 9, 12 ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு தக்கன பூஸ்டப் பண்ணிக்கணும். எப்படி ஐயா புரிஞ்சா? நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு யாராவது தசை நடக்கிறது சொல்லுங்கள். யாராவது ஐயா சொல்லுங்கய்யா. சனி தசை, சனி புத்தி பார்த்துக்குங்க. இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுங்க. சனி பகவான் வந்து கும்பத்துக்கும் மகரத்துக்கும் அதிபதியா? ஐயா அதிபதியா இல்லையா? சரி, ஒரு வீடு கடகம், இன்னொரு வீடு சிம்மம், 7ஆம் வீடு, 4, 5 வீடு. உங்களுக்கு ஆரோக்கியம், ஒரு வீடு, மனை, இது சம்மந்தமானது தான் மனசில் ஓடும். கரெக்டா ஐயா? கரெக்டா இல்லையா? ஏன்னா அவர் வயசுக்கு வயசு என்னண்ணே? 60 வயசு. ஐயா உங்கள் ஆரோக்கியம் இப்போ ஏதாவது ஹெல்த் செக் பண்ணணும், ஆரோக்கியம் செக் பண்ணது முடிவு பண்ணீங்களா? அதுதான் இருக்கும். 4, 5 இருப்பிடம். உங்கள் குழந்தைகளுடைய கல்யாண வேலை, குழந்தைகளுடைய கல்வியை பற்றி சிந்தனை இருக்கா? அவ்வளோதான். 4, 5 லிங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வயசு தக்கன எப்படி இருக்கு? இப்போ இவருக்கு பூர்வீக சொத்து இருந்தால் அதுவும் கேள்வியாக இருக்கும். 4, 5. ஆமாம். வீட்டில் பூஜை பண்ணுறது ஒரு பெருசளவு செய்கிறீங்களா? இந்த சனி வந்த உடனே பூஜைகள் எதுவும் முறையாக ஏதாவது ஒரு பூஜையை சிறப்பிடிச்சு செய்கிறீங்களான்னு அப்போ மனசுக்குள்ளே தடப்பட்டுருச்சே செஞ்சதுன்னு கேள்வி வருமா? இந்த 4ஆம் இடமோ 5ஆம் இடமோ யாருக்கெல்லாம் 50 வயசுக்கு மேலே சனி தசை வருதா ஹார்ட் செக் பண்ணுவாங்க. இருதய சம்பந்தமான பயம் இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ஆளுக்கு குரு தசை, சனி புத்தி, சனி தசை குரு புத்தி. வயசை மட்டும் கேட்டேன், 46ன்னாரு.
46னாரு. அண்ணா இப்போ ஒரு இடம் ஒன்று விற்று ஒன்று வாங்கணும், ஒரு ரெக்கார்டு ரிஜிஸ்ட்ரேஷனில் காமிக்கி ஹெல்த்தை செக் பண்ணிக்கங்க, உங்கள் பிள்ளைங்க வேலைக்காக இடம் மாறிடும்னே. அப்படி சூப்பர்ண்ணே அப்படின்ட்டாரு. சரி கட்டத்தை போடவே இல்லைன்னாரு. எதுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, குருவுக்கு நேரம் 7ஆம் வீடு 3 6. ஐயா குருவுக்கு நேரம் 7ஆம் வீடு என்ன வீடு? புதன் வீடு தானே. ஒன்று 3 இன்னொன்று 6. சனிக்கு நேரம் என்ன வீடு? என்ன வீடு? 4 5. 4 3 6 5 ரெண்டையும் சொல்லுங்க. கட்டமெல்லாம் போட வேண்டாம், நீங்கள் சாதாரண பலனை பேசி இனி நிற்க முடியாது சார். தசாபுத்தி ஜாதகத்தில் துல்லியமாக சில விஷயங்களை பேசாமல், விஷயங்களை தெரியாமல் இனி இந்த ஃபீல்டுலலாம் ஜெயிக்க முடியாது. கொஞ்சம் விஷயங்களை தேடிக்கங்க, அப்டேட் பண்ணிக்கங்க. போதும் நமக்கு எல்லாம் தெரியுங்கிற சிந்தனையை தயவு செய்து விட்டுருங்க. நான் இன்னும் உட்காந்து ஏதாவது ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பேன். நான் ஒவ்வொருத்தர் பேசுகிறத பார்க்கல நம்ம இன்னும் நிறைய தேடணும், நமக்கு இன்னும் பத்தாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நேற்று நானே என்னை கொட்டிக்கிட்டேன் இப்படி அப்படின்னு. ஆமாம், இன்னும் ஒழுங்காக படிக்கணும். ஒவ்வொருத்தட்டையும் ஒரு ஆற்றல் உண்டு, அது மாதிரி தேடுங்க. ஜாதகங்களை பார்க்க ஆரம்பிங்க. பலன் பேசிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு ஜாதகத்தில் ஒரு துரும்பு மாதிரி ஒரு விஷயம் ஒரு ஜாதகத்தை தூக்கி உட்கார வச்சிடும். நீங்கள் எல்லாம் சரியில்லைம்பிங்க. அந்த ஜாதகத்தில் 6 10 5 10 தொடர்பு யாருக்கு இருந்தாலும் அந்த ஜாதகம் ஜெயிச்சு போடும். என்னது? ஆமாம், 6 10 5 10 தொடர்பு இருந்தால் அவன் கஷ்டம் நஷ்டம் அது ஒரு பக்கம் ஓடும், புரியுதா? இன்னொரு பக்கம் ஜெயிக்கும். அவனை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா எப்படி இருக்க வாழ்க்கைன்னா, ஃபஸ்ட் ஹாப்பு சரியில்லை, சரி செகண்ட் ஹாப்பு அப்படிமா, புரியுதா சொல்கிறது? 5 10 புகழான ஜாதகம், 5 10 புகழான ஜாதகம். நல்லா பார்த்துங்க. சந்திரனுக்கு கெட்டவன் லக்கணத்துக்கு கெட்டால் அந்த கிரகம் யோகம். ஐயா சந்திரனுக்கு கெட்டவன் லக்கணத்துக்கு கெட்டால் அந்த கிரகம் என்னது? யோகம். சந்திரன் எந்த வீட்டில் உட்காந்தாலும் அதனுடைய தசாயிருப்பு கம்மியான அந்த ஆதிபத்தியம் கசப்பை தரும். சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் நிற்பார்ல, நீங்கள் என்ன நட்சத்திரம்? ரேவதி, புதன் நட்சத்திரம். என்ன லக்கணம்? விருச்சிக லக்கணம். அப்போ இவருக்கு அது தசாயிருப்பு எவ்வளோ? 2.5 வருஷம் தான். ஏன் புதன் தசை எவ்வளோ இருந்துச்சு? அப்போ 17 வருஷத்துக்கு 3 வருஷம் கம்மி தானே. அப்போ இவருக்கு மூத்தவங்க 8ஆம் இடம் 2 இவருக்கு பாதிப்பு. கரெக்டா? கேட்டாங்க உட்காருங்க. இன்னும் புரியல உங்களுக்கு? தசாயிருப்பில் வந்து முழுசா குரு தசை எத்தனை வருஷம்? 16 வருஷம். அவர் மேக்சிமம் ஒரு 10 வருஷமாவது அந்த குரு தசை அவருக்கு என்ன செய்து இருக்கும்போது, ஐயா ஒருத்தர் விசாகத்தில் பறக்காரு, பூரட்டாதியில் பறக்காரு, இன்னொரு நட்சத்திரம் என்னது புனர்வசத்தில் பறக்காரு. குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயாவது இருக்கணும். அது 3 வருஷம் 2.5 வருஷம் இருந்தால் பாதி போயிடுச்சா? அப்போ அந்த ஆதிபத்தியம் கெடுக்கும். இப்போ எனக்கு பூரட்டாதி நட்சத்திரம், நான் மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்துக்கு குரு எந்தெந்த வீடு? எப்படி நல்லா பார்த்து சொல்லுங்க, இல்லையாச்சா ஃபோன் போடுங்க. எங்க மிதுன லக்கணம்ங்க? வெரி குட். 7 சொன்னது யாரு? வெரி குட். அடிச்சு கேட்டாலும் மாறக்கூடாது. நான் அப்படி தான் கேட்பேன், நீங்கள் ஓங்கி சொல்லணும். அப்போ இப்போ சொன்னவொன்னே ஒரு ஆள் 5 3 4 இப்படி தான் கேட்பாங்க. ஆனால் என்ன சொல்லணும்? எப்படி 70னா எப்படி தான் சார் எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லணும். அப்போ எனக்கு என்னென்னா, பூரட்டாதி 3ஆம் பாதம், எது 3ஆம் பாதம் கடைசி கும்பத்திலேருந்து லேசாக அங்கிட்டு லேசாக அப்படி மீனத்துக்கும் போக இங்கிட்டு வரும், புரியுதா இல்லையா? அங்கே போய் நிற்கிது. அப்போ எனக்கு வந்து கடைசியில் 4 வருஷம்தான் அவ்வளோதான் இருப்பு. அப்போ எனக்கு 7 10 10 தொழில் சேர்ந்து ஏமாற்றம் அடைஞ்சேன். 7 திருமண வாழ்க்கையிலையும் பிரிஞ்சு தான் வாழ்க்கை. இதில் என்ன கஷ்டம் இருக்குது ஐயா? இதில் என்ன கஷ்டம் இருக்குது ஐயா? நான் சொல்ல புரிஞ்சுதா புரியலையா? ஏன்னா மேல்நிலையான ஒரு விஷயங்கள் யாரும் இப்படியெல்லாம் ஓப்பனாக கூட சொல்ல மாட்டாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது அதில் உனக்கு. நான் வந்த உடனே ஜாதகத்தை போட்டோன்னே இதுதான் உங்களுக்கு கேள்வி, நீங்கள் இதுக்கு தான் வந்திருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த காலகட்டம் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு லக்கணக்காரர்களுக்கும் திரிகோண அதிபதிகளின் வர்ணங்கள் அதிர்ஷ்டம் அளிக்குங்க. உங்கள் லக்கணத்துக்கு திரிகோண அதிபதிகள் இருக்கும். யாராவது உங்கள் லக்கணம் சொல்லுங்கள். ரிஷப லக்கணம், உங்களுக்கு நீல கலர் உங்களுக்கு வச்சுக்கணும் தாய், ரைட்? அது பச்சை கலர் வச்சுக்கணும் தாய், அதான் அமையும், வச்சுக்கோங்க நல்லது. இது உங்களுக்கு பாதி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வரும் தாய். சரியாம்மா நான் சொல்கிறது? நீளம் பச்சை 5 9. சிம்ம லக்கணத்துக்கா அவருக்கு என்ன 5 6 9 தெரியாதா? வர்ணம் தெரியாதா? அவ்வளோதான். அதனால தான் அவர் புகழாக இருக்கார். என்ன சொல்கிறீங்க? என்ன லக்கணம்னு? சூரியன் வீடு. பேரை என்ன பேர்?
இப்படியெல்லாம் தெரியணும். ஒரு ஜாதகத்தில் வெளிச்சம் தரக்கூடிய சூரியன், சந்திரன், சுக்கிரன் இவர்களில் ஒருவர் பலமானாலும் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொண்டாலும் புகழுக்கு வருவார். எப்படி வருவார்? புகழுக்கு நிச்சயமாக வருவார். 12 கூடியவர் 5 அல்லது 9 இருந்தால் 12 பாவக பலன்களும் கிடைக்கும். இதுக்கு 4 பேர் திட்டுவாங்களா? அடுத்து ஒன்று சொல்லி இவன் விபத்தை சந்திப்பான்மா 20 பேர் திட்டுவாங்க. அதுக்கு எத்தனை பேர் தட்டுவாங்க? நல்ல விஷயம்னா 4 தான் தட்டும். இப்படியெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது ஜோதிடத்தில். சரியா? சரி, வேறு என்ன டவுட் இருந்தால் ஒன்று கேளுங்க, நான் அடுத்த ஆள் பேசணும். 12 கூடிய ஒரு 5 இருந்தால் 12 பாவ பலன்களும் அவருக்கு அதிர்ஷ்டம் உண்டு. அவருக்குன்னு திருமணம் உண்டு, பூமி மனை உண்டு, குழந்தைகள் உண்டு, இருப்பிடம் உண்டு. 12 பாவத்துக்கு உண்டான இதுவும் உண்டுன்னு அர்த்தம். சரியா ஐயா? சரியா? 12 கூடையவன் கெட்டுவிட்டால் 12 பாவ பலன்களும் இழந்து மீண்டும் 1ஆம் கிளாஸில் ஆரம்பித்து வெற்றி பெறுவான். எனக்கு அது இருக்கு. சரியா? எனக்கு வந்து 12 கூடையன் கெட்டு போனான். தலைவலி, 2 பொருளாதாரம் போச்சு, 3 கையெழுத்து போட்டு செக்கு அது இதுன்னு பல பிரச்சனை. 3ஆம் பாவம் ஒரு இடம் போச்சு, 4 போவு, கல்வி போச்சு, குழந்தை இறந்து போச்சு, திருமணம் 8 வழக்கு, வம்பு தும்பு என்னென்ன இருக்குது அவ்வளவும் அட்டன் பண்ணி அரியர் இல்லாமல் அவ்வளவு முடிச்சிட்டேன். இது அரியர் இல்லை, புரியுதா இல்லையா? அரியர் இல்லாமல் அம்பட்டி முடிச்சு தொலைச்சாச்சு. அப்புறம் கடவுள்கிட்ட சொன்னேன், இல்லைண்ணே பரவாயில்லப்பா, மறுபடியும் 1ஆம் கிளாஸ். நீங்கள் முத 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது கஷ்டம், போட முடியாது, டீச்சர் அடிக்கும், அம்மா சொல்லும்போ. இப்போ என்னை 1ஆம் கிளாஸில் எடுத்தேன்னு வைங்க, நான் முத மார்க் எடுப்பேன் மாட்டேனா? இப்போ என்னை சேர்த்து விட்டேன்னு வைங்க, டீச்சர் சொல்லுங்க, நான் சொல்லுவேனா இல்லையா? மீண்டும் முதல் மாணவனாக 1ஆம் கிளாஸ்லேருந்து 42 வயசுக்கு மேலே மீண்டும் எனது வாழ்க்கையை துவங்கி 45 வயசுலேருந்து 1ஆம் கிளாஸாக வந்துட்டேன். சோதனை அடிப்படையில் படித்து முடித்து பயிற்சி எடுக்கும்பொழுது கஸ்டமரை சந்திக்கணுமே, என்ன செய்யுங்கிறதுக்காக பீச்சில் ஒரு நாள், பீச்சில் வள்ளுவர் கோட்டம், சுதந்திர தின பூங்கா, இங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை துண்டை விரித்து உட்காந்துருப்பேன். இங்கிட்டு கிழிச்ச விஷயம், இங்கிட்டு கைரேகை, இங்கிட்டு நான் உட்காந்துருப்பேன். ஒரு ஆளாக வருவாங்க, சாதம் பார்ப்பேன். இப்படித்தான் வளர்ந்தவன் தங்கப்பாண்டியன். நம்ம உயரம் வந்தாலும் பழசை என்றைக்குமே மறக்கிறது இல்லை, மறக்கவும் மாட்டோம். உண்மையை என்றைக்கும் ஜெயிக்கும், உண்மை என்றைக்கும் ஜெயிக்கும். நல்லா பாருங்கள், நிழல் தோக்கும், நிஜம் ஜெயிக்கும். இதுதான் பெரியவங்க சொன்னது. நிழல் நிஜம் ஜெயிக்கும். உண்மையை பேசுங்க, கௌரவம். உங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ கிடைச்சே தீரும். நீங்களா ஒரு ஆளை துண்டை வாங்கி கொடுத்து போட சொல்கிறதுக்கும் அவங்களா துண்டு வாங்கி நமக்கு போடுறதுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? இந்த துண்டை இப்படி தோளில் போடுறது எப்படி இருக்குது, இதை சால்வையாக போடுறது எப்படி இருக்குது, இப்படி போடுறது எப்படி இருக்குது, புரியுதா? கரெக்டாக எல்லாம் கிடைக்கும். நம்ம கரெக்டாக இருந்தால் எல்லாமே வரும். தர்ம சிந்தனை இருக்கணும், பிறரை மதிக்கணும், பிரபஞ்சத்தை மதிக்கணும், பெரியவங்களை மதிக்கணும். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நம்மளை வளர்த்துக்கிட்டே இருக்கும். நீ எந்த அளவுக்கு மற்றவங்களை மதிக்கிறியோ அந்த அளவுக்கு மரியாதை நமக்கு நிச்சயம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நல்வழிப்படுத்துங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க. எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு நல்லது செய்வார். இன்றைக்கி நான் கொடுத்த பாயிண்ட் எவ்வளோ புரிஞ்சா? நேற்று மீட்டிங்கில் கூட ஒரு கிரகத்துக்கு 2ஆம் இடம்னு சொல்லி கொடுத்தேன். நேற்று வீடியோ வரும், அதையும் பாருங்கள். என்னுடைய வீடியோக்கள் எல்லாத்துலேயும் வரும். ஆன்மீகத்தில் வரும், தங்கப்பாண்டியன் அடிங்க வரும். அதில் பூராமே 10 பாயிண்ட் இல்லாமல் இருக்காது. நான் கசாசன் வெட்டியாலாம் பேச மாட்டேன், புரியுதா இல்லையா? எப்படி நேற்று கூட 6ஆம் பாவத்தை பற்றி நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்த்தீங்களா யாராவது? நேற்று யாராவது பார்த்தீங்களா 6ஆம் பாவ வீடியோ? யாரும் பார்த்தீங்களா? நேற்று கூட போட்டிருந்தேன். எல்லாரும் கூப்பிட்டு சூப்பராக 5 பாயிண்ட் எழுதுனேன், 10 பாயிண்ட் எழுதுங்க, எழுதிக்கங்க, பயனடைங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்னென்ன விஷயங்கள் கிடைக்குதோ நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற சோசியல் பேசுகிற விஷயங்களை நோட்டில் குறிச்சிக்கோங்க. எல்லாரையும் சமமாக நினைங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. ரொம்ப மிக மிக சிறப்பான ஒரு கருத்துக்கள். தசாபுத்தியை சூட்சுமமாக அழகாக எளிமையான முறையில் நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்றத ஒரு உதாரணத்தை சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை அனுபவத்தை சொல்லி நமக்கெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான முறையில் கருத்துக்களை நமக்கெல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அற்புதமான ஒரு கரகோஷத்தை செலுத்துவோம். இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் கையை தட்டல, அதனால் மீண்டும் ஒரு முறை கை தட்டுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா கிட்ட வந்து நிறைய மாணவர்கள் படித்து கொண்டிருப்பதும் அற்புதமான முறையில் கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருப்பதும் என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை.
இன்னைக்கு ஜோதிடத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வும் ஒரு உத்வேகத்தையும் ஒரு வளர்ச்சியும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஐயா அவர்கள். ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக கோவையிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம் அவர்கள் சிறப்புரையாற்றுமாறு